அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவணந்தாவின் இனிய வணக்கங்கள். ஹோமியோபதி ஒரு மனிதனுடைய பல்வேறு நிலைப்பாடுகளிலே பிரித்து அதற்கான தீர்வுகளை கொடுத்திருக்கிறது. டாக்டர் ஹனிமேன் மிகவும் துல்லியமாக இந்த ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறார்கள். அப்படி செய்ததிலே ஜெனராலிட்டிஸ், பொதுத்தன்மைகள், அதை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த பொதுத்தன்மையிலே என்ன சப்ஜெக்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் என்று பார்த்தால் வீக்னஸ், பலவீனம், பலகீனம் என்று நாம் அழைக்கக்கூடிய வீக்னஸ், ஒருவருடைய வீக்னஸ், உடல் வீக்னஸ், அதுதான் நம்ம சொல்கிறோம். இது உடல் வலிமை இழப்பு என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் சோர்வு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிலை ஏன் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், பசி இருந்தால், உணவு இல்லாமல் இருந்தால் இந்த வீக்னஸ் ஏற்படும். முதல் விஷயம். உடலில் நோய் இருந்தால் இது மாதிரி பிரச்சனை ஏற்படும். தைராய்டு சரியா வேலை செய்யலையா இந்த பிரச்சனை ஏற்படும். நச்சுத்தன்மைகள் உடல்ல மிகுந்து போயிடுச்சா இதனால் ஏற்படும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கா இதனால் ஏற்படும். நரம்பு தசைகள் பலவீனமாயிருச்சா, டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் இருக்கா வரும். விட்டமின் B12 குறைவாக இருக்கா வரும். மருந்துகள் சாப்பிட்டு அலர்ஜி ஆயிருச்சா, காய்ச்சல் வந்துருச்சா வரும். சரிங்களா? பல்வேறு நிலைகளிலே நமக்கு உடல் வீக்னஸ் ஆகின்றது. இந்த வீக்னஸ் நிலையை சரி செய்வதற்கு ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கு. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட வீக்னஸ் எந்தெந்த சூழ்நிலையிலே ஏற்படுகிறது, அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும், அதை எப்படி ஹோமியோபதி சரி செய்யும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக டாக்டர் ஹனிமேன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மனம் அழுத்தம் இருந்தால் அது மாதிரி இருக்கும், தூக்கம் இல்லைன்னா சோர்வு ஏற்படும், உடலில் பல நோய்கள் இருந்தாலும் ஏற்படும் என்பதையெல்லாம் மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் எந்தெந்த நிலைப்பாடுகளில் இது மாதிரி பிரச்சனை வந்தால் இருக்கும் அப்படின்னா, கால சூழ்நிலை, தட்பவெப்பநிலை, மன அமைப்பு போன்ற பல்வேறு நிலைப்பாடுகளில் இந்த உடல் வீக்னஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எந்தெந்த காலம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம இப்போ பார்ப்போம். ஒருத்தர் நல்ல உற்சாகமாக இருந்தால் கூட திடீர்னு வீக்னஸ் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? காலை, பகல் பொழுது, மாலை, மதியம், இரவு, படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது, கண் விழிக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த வீக்னஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சர்க்கரையினுடைய பிரச்சனை ஏற்படும் பொழுது வீக்னஸ் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சுகர் குறைஞ்சிருச்சுன்னா அப்படியே பலன்னு கைகால் நடுக்கம் எடுத்துரும். அதே சிலர் ரொம்ப ஓப்பன் ஏரில் இருந்தாங்கன்னா வீக்னஸ் ஆகும். படி ஏறும் பொழுது வீக்னஸ் ஆகும். சிலர் சாப்பாட்டுக்கு முன்னால் வீக்காக இருக்கும், சிலர் சாப்பிடும் பொழுது வீக்காகுவாங்க, சிலர் சாப்பிட்ட பிறகு வீக்னஸாக ஃபீல் பண்ணுவாங்க, சிலர் இந்த உடல் உறவுக்கு பிறகு அந்த வீக்னஸை ஃபீல் பண்ணுவாங்க. ஃபிட்ஸு வந்துச்சுன்னா, வலிப்பு நோய் ஏற்பட்டால் அந்த வீக்னஸை ஃபீல் பண்ணுவாங்க. தூக்கம் ரொம்ப இல்லாமல் தொடர்ச்சியாக வேலை பார்த்தாங்கன்னா அந்த வீக்னஸை ஃபீல் பண்ணுவாங்க. அதே போல் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற உடல் உபாதைகள் ஏற்படும் பொழுது இந்த வீக்னஸை ஃபீல் பண்ணுவாங்க. பெண்கள் மென்சஸ், பிஃபோர் மென்சஸ், டியூரிங் மென்சஸ், ஆஃப்டர் மென்சஸ், இந்த சூழ்நிலைகளில் அவங்களுக்கு ஏற்படும். அதிக இரத்தப்போக்கு ஏற்படுவதனாலையும் வீக்காக இருப்பாங்க. உடம்புல சத்து குறைபாடு, அனிமிக் கண்டிஷன்ஸ் இருக்கும் பொழுதும் அவங்க மக்கள் இதாக இருப்பாங்க. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, கைகால் வீக்காக வந்துடுது அப்படின்னா அவங்க வீக்காக இருப்பாங்க. பிளட் சர்க்குலேஷன், ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த வீக்னஸை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆகையினால நண்பர்களே, இவ்வாறு பல்வேறு நிலைப்பாடுகளில் ஹோமியோபதி அதற்கு ஏற்ற மருந்துகளை தனித்தனியாக வைத்திருக்கிறது. காய்ச்சல் குணமாயிடுச்சு ஆனால் உடம்பு வீக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு வேற மருந்து இருக்குது. அதே வலிப்பு நோய் உடம்பு எல்லாம் நின்று போச்சுங்க, ஆனால் திருப்பி ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறோம், அவங்களால எழுந்துச்சு நடக்க முடியல, அல்லது நடந்தால் ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேற மருந்து. இப்போ வீக்னஸ் என்பது ஒரே ஒரு அறிகுறி. அந்த வீக்னஸ் எந்தெந்த சூழ்நிலையில் உருவாச்சு என்பது தான் மிக மிக முக்கியம். எந்தெந்த சூழ்நிலையில் உருவாகிறதோ அந்தந்த சூழ்நிலையை சரி செய்யக்கூடிய தனித்தனி மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கிறது என்பதுதான் ஹோமியோபதியினுடைய சிறப்பு என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி மேலும் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு இது மாதிரி வந்ததுன்னா உடனடியாக ஹோமியோபதி மருத்துவரை பாருங்கள். இல்லை முடியல அப்படின்னா 9176380403 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உடனடியாக அதற்குரிய பிரதி பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது போன்ற
உங்களுக்கு தேவையான செய்திகளை பெறுவதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.